சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அடுத்ததாக சென்னை கொளத்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்ப்போம். வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கொளத்தூர், திருவிக நகர், எழும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் முடிவுற்ற 20 திட்டப் பணிகளை துவக்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மேம்படுத்தப்பட்டுள்ள விளையாட்டுகள், பேப்பர் மில் சாலையில் உசைன் பூங்கா, நவீன நூலக கட்டிடம், புறக்காவல் நிலையம், நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடம், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் பல்நோக்கு மைய கட்டிடம், சென்னை நடுநிலை பள்ளி கட்டிடம், இரவு காப்பகம், முரசொலி மாறன் பூங்காவில் அறிவியல் பூங்கா, இரவு காப்பகம், பெரம்பூர் நெடுஞ்சாலையில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம், சென்னை உருது துவக்கப்பள்ளி கட்டிடம், வட சென்னை வளர்ச்சி நலத்துறையின் மூலம் மேம்படுத்தப்பட்டுள்ள 6 பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட 20 திட்ட பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த இனிய விழாவில் மதிப்பிற்குரிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் நடைபெறக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். என்னென்ன திட்டங்கள் இன்றைய நாளில் வழங்க இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்? மேலும் விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக அவரது தொகுதியான கொளத்தூர் மற்றும் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்கிறார். முக்கியமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அதே போல நலப்பணிகளையும் மக்களுக்கு திட்டப்பணிகளையும் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக DKM காலனி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 551 பேருக்கு பட்டா வழங்கும் மற்றும் பல்வேறு துறைகளின் சார்பில் வட சென்னையில முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி பல்நோக்கு மைய கட்டிடத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். மற்றும் கட்சி நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள் இடம்பெற்று நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அனிதா ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமியின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருக்கிறார். இறுதியாக சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள மாநகர ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து வைக்க இருக்கிறார். கொளத்தூர் மற்றும் திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு வருகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.